வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் காரசாரமான ஒரு சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் குழம்புக்காக 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். வானலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கறிவேப்பிலை, 3 வரமிளகாயை 2ஆக உடைச்சி போட்டுக்கலாம். 200 கிராம் அளவுக்கு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். வெங்காயம் செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 150 கிராம் அளவுக்கு 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30-40 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் செட்டிநாடு மசாலா. செட்டிநாடு மசாலா எப்படி அரைக்கிறதுங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்து கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கப் அளவு தண்ணி ஊற்றுறேன். இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அளவான தீயிலையே ஒரு 15 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். பேனில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டுக்கலாம். லேசாக செவந்து வர்ற அளவுக்கு இந்த தேங்காயை வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 3 டீஸ்பூன் செட்டிநாடு மசாலாவையும் சேர்த்து பிரட்டி விட்டுடலாம். இந்த செட்டிநாடு மசாலா சேர்க்கிறதால குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அளவான தீயில 15 நிமிஷம் சிக்கன் வேக விட்டுருந்தோம். இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். சிக்கன் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காயை ஊற்றிடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காயை அரைச்சி ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு காரம் சரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். மணக்க அருமையான சுவையில் சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த சிக்கன் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.